இன்னைக்கு கண்டிப்பாக ஆண்டவர் சொன்ன 3 வார்த்தையை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் பெண்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். நெவர் அண்டர் எஸ்டிமேட் யூ. நான் சொல்கிறது கேட்குதா? கொஞ்சம் கவனிங்க. ஒரு 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 5 minutes நான் முடிச்சுடுவேன். நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் யூ. நெவர் எவர் லீவ் அதர்ஸ் டு அண்டர் எஸ்டிமேட் யூ. உங்களை குறைச்சி நீங்கள் மதிப்பிடாதீங்க. இன்னொருத்தவங்களை குறைச்சி மதிப்பிட விடாதீங்க. ஆமேன்னு சொல்லணும். நான் கொஞ்சம் ரகடான பாஸ்ட், சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்கும் ஆண்டவர், நான் இந்த விமென்ஸை பற்றி பார்க்கும்போது எங்கள் அம்மா நான் எங்கள் அம்மா கூட ஒரு 10th 11th வரைக்கும்லாம் க்ளோஸ் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க உடம்பு முடியாமல் போகிறாங்க. அந்த டைமில் என் ரூமில் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கிற டைமில் அப்பத்துலேருந்து டில் மை பைபிள் காலேஜ் முடிகிற வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப க்ளோஸ்னால் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. எப்படி இருக்கணும் தெரியும், பசங்களுக்கு தெரியும். நாங்கள் சும்மா ஏதாவது கூட விபிஎஸ்லாம் பொம்பளை பசங்கள்லாம் இருக்கும்ல, நாங்கள் சும்மா விளாட்டுக்கு அடித்தா கூட ஞாபகம் இருக்கா மாப்பிள்ள, பொம்பளை பசங்க முன்னாடி கை வாங்கக்கூடாது அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி இது பண்ணதில் அவங்க சொன்ன ஒரு விஷயம், அவங்க ரெபேக்காவை பற்றி அடிக்கடி ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருப்பாங்க. நான் அதை பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறேன். பட் ஆண்டவர் எல்லா ஸ்திரீகளையும் உண்டாக்கினதற்கு ஒரு காரணம் உண்டு. ஸ்திரீகள் மாத்திரம் ஒரு ஆமை. தூக்கம் வருதா? ஆண்டவர் உங்களை காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வைக்கல. யூ ஹேவ் யுவர் ஓன் பர்பஸ். நான் சொல்கிறத ஆண்கள் ஹர்ட் ஆகாதீங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் பைபிளாக பேசுகிறேன். ஸோ இதில் நோ காம்ப்ரமைஸ். ஆண்களுக்கு என்ன பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு பர்பஸை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு உடைய வேண்டியதெல்லாம் உடையணும். ரைட்? ஆண்களுக்கு என்ன தரிசனங்களை பாதைகளை வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி பெண்களுக்கு அவர்கள் தரிசனங்களை அவர்கள் பாதைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். பெண்களாகிய உங்களை பார்த்து நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு பர்பஸ் இருக்குது. நீங்கள் பர்பஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் கிடையாது. உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. சத்தமாக ஒரு ஆமாம். நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 25 வயசு ஆயிடுச்சா என்ன பண்ணிடணும், அவள் தான் அந்த பொண்ணு அந்த வாழ்க்கையை அதோட மறந்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். ஏன் பார்த்துக்கணும்? யாராவது இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா அந்த கேள்வியை? யாராவது கேட்டிருக்கீங்களா அந்த கேள்வியை? வரைக்கும் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆமாம் இல்லையா? ஆண்கள் எல்லாருமே நம்ம வாழ்க்கையை நம்ம பிடிச்ச இடத்துக்கு போகிறோம், பிடிச்சதை செய்கிறோம். அவங்க ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு பவுண்டரி ஆண்டவர் உண்டாக்கல. நான் திருப்பி சொல்கிறேன், சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறேன். உடைகிறவர்கள் உடையுங்கள். நல்லது. சத்தியத்தை தெரிஞ்சுக்கும் போது வேலை செய்கிறது. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்கள, எனக்கு தரிசனம் இருக்குது, எனக்கு அழைப்பு இருக்குது, எனக்கு பர்பஸ் இருக்குது. அதே மாதிரி உங்கள் மனைவிக்கு பர்பஸ் இருக்குது, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு பர்பஸ் இருக்குது, உங்கள் அம்மாவுக்கு பர்பஸ். நான் தைரியமாக சொல்கிறேன், எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மா சூப்பராக பேசுவாங்க, பயங்கரமாக சமன் பேசுவாங்க, பயங்கரமாக ஹார்ட் ஹீலிங் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ½ an hour பேசினா அவன் ஒரு மாதிரி ஹீல் ஆகிட்டு போவான். நான் சொல்கிறது விளங்குதா? எவ்ரிவன் ஹேஸ் த பர்பஸ். உங்கள் மனைவிக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, உங்கள் பிள்ளைக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அவங்கள வயசாயிடுச்சு, இந்த வயசாயிடுச்சு, அவள் தான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களா, புருஷனை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், அதுக்கப்புறம் கிச்சனை பார்க்கணும், அப்புறம் வீட்டை பார்க்கணும். அந்த ஒரு பவுண்டரியை செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த காலை வேளையில் நான் அதை உடைக்கிறேன் இயேசு நாமத்தில்.
ஆதாமை எந்த அளவுகோலில் வைத்து அவர் பர்பஸை உருவாக்குனாரோ, ஏவாளை அதே அளவுகோலில் வச்சு பர்பஸில் வச்சார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் என்னது? விமென் யூ ஆர் கிரியேட்டட் வித் த பர்பஸ். ரெண்டாவது, யூ ஆர் பில்ட் வித் ரெசிலியன்ஸ். யூ ஆர் பில்ட் வித் ரெசிலியன்ஸ். இந்த வாசம் வாசிங்களேன் சேர்ந்து. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. 24 நினைக்கிறேன்பா. 24 போடு. அதில் 24 யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்களேன். இதான் இல்லைப்பா, 25 தான். அவருடைய உடைய பலமும் அலங்காரமுமாக இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் தன்னுடைய வாயை ஞான விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவருடைய நாவின் மேல் இருக்கிறது. ஆண்கள், குறிப்பாக கல்யாணம் ஆன ஆண்கள், Proverbs 31 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? She has her own courage. என்னது? நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்கள் இல்லாமல் அவங்க வந்து இது பண்ணவே முடியாது, சஸ்டெயின் பண்ணவே முடியாது. இல்லை வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அவங்கள கைப்பிடிச்சி நடத்திட்டு போகிறதுக்கு வச்சுருக்கிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரியலி சாரி, ஆண்டவர் அதுக்காக வைக்கல. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விமன் ஆண்டவர் உங்க கூட வைக்கிறாருன்னா, தட் மீன்ஸ் யூ நீட் அ பார்ட்னர். புரியுதா? பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க? சொல்லு. பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்களே, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. வேற கை கொடுப்பாங்களா? ஐடியாஸ் ஈக்குவலண்டா ரெண்டு பேரோட ஐடியாலஜியும், இவன் என்ன நினைக்கிறானோ அவனும் செய்யணும், அவன் என்ன நினைக்கிறானோ அவனும். இதை தான் ஆண்டவர் ஃபேமிலியாக செட் பண்ணுறார். சொல்கிறது புரியுதா? நீங்கள் பெண்களுக்குள்ள இயல்பாகவே ஒரு தாழ்வு மனப்பானுங்க இருக்கு. இப்போ இருக்குல்லன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறையாவே அது இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளாம் இவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன, இதுக்கு மேலே நம்மளால் எவ்வளோ, கிடையவே கிடையாது. எப்படி ஆண்களுக்கு ஒரு கம்பீரத்தை, ஒரு தைரியத்தை, ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ, த சேம் ஈக்குவலண்ட் ஆண்டவர் பெண்களுக்கும் கொடுத்துருக்கிறார். ராமன் சொல்லுங்க. ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சவங்கள கிடையாது. வருங்காலத்தை பற்றியும் சார், ஈசாக்கோட பர்பஸ் ஒன்று, ஈசாக்கு அழைக்கப்பட்ட பர்பஸ் ஒன்று, ரைட்? ரெபேக்காவோட பர்பஸ் ஒன்று. நான் ஏன் ஒவ்வொருத்தரோட பர்பஸை கனம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, ஈசாக்கு கண்ணு தெரியாமல் உட்காந்துருக்கான், ரைட்டா? ஏசாவை கூட்டு ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறான். 12 ட்ரைப்ஸை யார் தெரியுமா டிசைட் பண்ணுறா? யாரு? நான் சொல்றது புரியுதா? கல்யாணம் ஆன ஆண்களே, ஒருவேளை தாய்மார்கள், அம்மா இருந்தாங்க, அவங்களையும் சேர்த்து சொல்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தை டிசைட் பண்ணுறது உங்கள் கூட இருக்கிற விசுவாசிங்கன்னா நல்லா கை தட்டணும். ஆமான்னு சொன்னீங்கன்னா நல்லா கை தட்டிடணும். இல்லை கை தட்டிட்டா இது ஒரு மாதிரி அப்படின்னா உங்கள் ஆசீர்வாதத்தை டிசைட் பண்ணுறது யார்? சொல்லுங்கள், யார்? பக்கத்தில் பாருங்கள், உட்காந்தாங்கிறாங்க பாருங்கள். யார்?
சீரியஸாக சொல்கிறேன். ரெபேக்கா யாக்கோபை கொண்டு வந்து ஈசாக்கு கிட்ட விடலன்னா ட்ரைப்ஸே சொல்லுங்க கிடையாது. விமென், நான் இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், ஃபைண்ட் யுவர் பர்பஸ், ஃபைண்ட் யுவர் காலிங், ஃபைண்ட் யுவர் டெஸ்டினி. ராமன் சொல்லுங்க. ஜாய்ஸ் மேயர் எல்லாருக்கும் தெரியும். நான் அவங்கள அடிக்கடி சொல்கிறதுக்கான காரணம், கிறிஸ்தவ வட்டாரத்தில் புரட்சி பண்ணுற ஒரே அம்மா அந்த அம்மா தான். மதிக்க சீரியஸாக சொல்கிறேன். அவங்க புருஷன் கீழே உட்காந்து இப்படி கால் மேலே கால் போட்டு கை தட்டிட்டு இருப்பாரு. ஏன்னா அது அவரோட பர்பஸ் கிடையாது. ஒரு நல்ல ஆண்மகன் தன்னை நம்பி வந்தவளுடைய பர்பஸ்க்கு கை தூக்குறதுக்கு கூட நிற்பான். நல்ல ஆண்மகன். ஜாய்ஸ் மேயர் அடிக்கடி அதை சொல்லுவாங்க. இஃப் he is not there behind me, I am not here in stage. ராமன் சொல்லுங்க. ஜாய்ஸ் மேயரோட சாட்சி எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2-3 times she was brutally raped நினைக்கிறேன், if I am not wrong, by her father. அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சு he accepted his purpose. உன்னால் உங்கள் கூட இருக்கிற உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் தங்கச்சியவோ ஏதோ ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிறது புரியுதா? ஆண்டவர் அவர்களுக்கு ரொம்ப டெஸ்ட் அவங்களுக்குன்னு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு சார். அவங்க தரிசனத்தை நம்மளால் யோசிக்கவே முடியாது. ராமன் சொல்லுங்க. ரெபேக்கா ஏன் யாக்கோபை கொண்டு வரணும்? நீ யாருக்குமே நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவளுக்கு யாக்கோபை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது தேவ திட்டத்தில் இருக்கு. இவ யாக்கோபை கொண்டு வந்து கையை பிடிச்சி இப்பெல்லாம் ஷேப் பண்ணி கொண்டு வந்து ஈசாக்கு கிட்ட விட்டாதான் 12 கோத்திரம் வரோன்றது இவளோட ஊழியம். ஆண்களே, உங்கள் தாய்மார்களையோ உங்கள் மனைவியையோ ஊழியம் செய்ய விடுங்க. யாருக்கு 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 வாய்க்கு வர மாட்டேங்குது? யாருக்கு? உங்களுக்கு. யாருக்கு? இப்போ எலிசபெத் இருக்கிறான்னா சாமுவேல் ராஜா அலோவ் பண்ணணும் அவள் மினிஸ்டர் பண்ணுறதுக்கு. அவளுக்கு ராமன் ஊழியம் பண்ணுறதுக்கு ஏன் ஊழியத்தை அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நம்ம ஆளுங்க ஆபிரகாம் எடுத்துப்பாங்க. பாத்தியா, புருஷன் சொன்ன ஒரு வார்த்தையை தட்டாமல் சாரா பின்னாடியே நீ ஆபிரகாமா? ஆண்டவர் உன்னை எல்லாத்தையும் விட்டு வெளியே வான்னு சொன்னால் வந்துடுவியா? லாஜிக்கு நான் கேட்குறது லாஜிக்கா இல்லையா? இல்லை உன் மனைவி நீ தங்கச்சின்னு சொல்லிருவியா? சொல்லுங்க சார். அவன் அழைப்பு வேற, உங்க அழைப்பு வேற சார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதை தெரிஞ்சு ஓட கற்றுக்கோங்க. மூணாவது நான் முடிச்சிட்டேன், டைம் ஆச்சு. மூணாவது, women, you are called to influence. You are called to. ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்தருக்கு இந்த 3 நோக்கம்தான். ஒன்று, உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் வச்சு. ரெண்டாவது, எனக்கு அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன சொல்லுங்க? ரெசிலியன்ஸ். டீச்சர் சொல்லுங்க பாப்போம். இங்கிலீஷ் டீச்சருங்களா? நீ கையை தூக்காதரா. கம்ப்ரஸ் பண்ணி வைக்க முடியாத பெண்கள் மாத்திரம் இப்போ கை தூக்குங்கன்னு சொன்னால் யாரும் கை தூக்க முடியாது. ஏன்னா எல்லாம் அப்படி தான் இருக்கிறீங்க, கம்ப்ரஸ் ஆகி. ஏன்னா நம்ம சமுதாயம் அதை என்ன ஆயிடுச்சு, கம்ப்ரஸை ஆகிருச்சு. தேர்டு சொல்கிறாரு, யூ ஆர் கால்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ். யூ கால்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ். சார்,
ப்ராஃபட் கிறிஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? கிறிஸ் என்னது ஓகே கிறிஸ், பாஸ்டர் கிறிஸ் டீசெண்டாக இருக்கு. ஓகே, ஒரு ஆஃப்ரிக்கன் தான் அவர். இப்போ இருக்கிற எல்லா தலைங்களுக்கும் மேலான தலை. எவ்ரி மார்னிங் அவர் எழும்பிட்டார் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் மீன்ஸ் 2 பேரும் சேர்ந்து எழுந்துக்கிறாங்கன்னு வைங்களேன், போய் அவங்க ஒய்ஃப் முன்னாடி நீல் பண்ணி என்னை பிளஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போவார். எப்படி? ஏன்னா அந்த ஆளுக்கு தெரியுது சாவி அவர்கிட்ட இருக்கிறது உண்மைதான், ஆனால் இங்கே திறந்தாதான் ஓப்பன் ஆகும்னு. நான் சொல்றது விளங்குதா? நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம பாதை வேற, நம்ம இது வேற. நான் அதை தான் சொல்கிறேன், நம்ம பாதை வேற, அவங்க பாதை வேற, ஆனால் நமக்குரிய சாவி அவங்ககிட்ட இருக்கு. நான் ரியலாக சொல்கிறேன், நான் எவ்வளோ அலைஞ்சு முழிஞ்சு சுற்றிட்டு வந்தாலும் இப்போ என்னால் சொல்ல முடியும், என் சாவி எங்கள் அம்மா கிட்ட இருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? நான் அங்கே பின்னாடி நிற்கும் போது அதான், நான் இப்போ இங்கே நிற்கிறதுக்கு ஒரே ரீசன், த விமென் ஹூ பிரேட் இன் டார்க். அவங்களோட கண்ணீரும் அவங்களோட ஜபமும் தான் இந்த தூரத்துக்கு தூக்கிட்டு வந்து. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ நெவர், அண்ட் நான் அதை சொல்கிறேன், அது மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும், நெவர் அண்டர் எஸ்டிமேட் உமன். ராமன் சொல்லுங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு அப்யூஸ் பண்ணுற ஹஸ்பண்டை விட, ஒரு அப்யூஸ் பண்ணுற ஹஸ்பண்டோட கையை விட ஒரு பொண்ணோட ஜபம் டேஞ்சரஸா. எப்படி? அப்யூஸ் பண்ற ஹஸ்பண்டை விட ஒரு பொண்ணோட ஜபம். நெவர் பிளே வித் த ஃபயர் அப்படின்றார். யாரு? இஃப் ஐ எம் நாட் ராங் 7 ஜெட்ஸ் வச்சிருக்கிறார் இப்போ. எப்படி? ஜெட்ஸ் பிரைவேட் ஜெட்ஸ். யாரு? பாஸ்டர். அவருக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு போச்சுன்னா வெளுத்துருவேன். வச்சிருக்கிறாரு. அவ்வளோ பிளெஸிங், அவருக்கு இல்லை அவ்வளோ பாஸ்டர்ஸ் இருக்காரு. ஆனால் வீட்டில் சாவி யார்கிட்ட இருக்கு? ராஜா, இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ தான் ராஜா, நீ தான். சீரியஸாக சொல்கிறேன். ஸோ இந்த 3 விஷயம், இது நான் மற்றவங்களுக்குன்றதை விட விமெனுக்கு சொல்கிறேன், மகளிர்களுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், யூ ஹேட் அ கிரேட் கரேஜ். நீங்கள் கோழி மாதிரி கீழே சாப்பாடை பிறக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். நீங்கள் கழுகை போல உயர. அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், விமென்ஸ் ஆர் நாட் மிஷினரிஸ். மிஷினரிஸ்னா மெஷனரிஸ்ன்னு சொல்கிறேன். மிஷினரினா ஊழியம் செய்வாங்க, அந்த மிஷினரி கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் ட்ரீட் தெம் லைக் த மெஷனரிஸ். ராமன், ஆண்களுக்கு சும்மாவே நான் இதெல்லாம் பேசினா எரியும். இன்னைக்கு காலைல அபி சொல்கிறான், பார்க்குறேன் மென்ஸ் வருதுல்ல, மென்ஸ் ஃபெலோஷிப் வருதுல்ல, மென்ஸ் டே வரோம்ல சார். ஆசீர்வாதத்தோட சாவி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை ஓப்பன் பண்ணாமல் வச்சிங்கன்னு வைங்களேன், நீ மென்னாக இருந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இன்னொன்று ஜபா டச் பண்ணிட்டு போனால் நான் சொல்கிறேன், உன்னை சுற்றி பேசுகிற உலகத்துடைய சத்தத்தை காதில் வாங்காத. இதுக்கு பெண்கள் கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லணும். காதில் வாங்காத. 2 வருஷம் என்னம்மா குழந்தையே இல்லை. ஆமாம், இப்போ இல்லை என்ன உன் ஜோலியை பார்த்துட்டு
நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு எப்போ ஆசீர்வாதத்தை தரணும்னு வச்சுருக்க, ஆண்டவர் நீங்கள் எப்போ தரீங்களோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல கற்றுக்க. ஜப குறிப்பு எழுதாத. நான் தான் சொன்னேன், உடைய வேண்டிய நேரம் உடச்சி தான் ஆகணும். அதை ஜப குறிப்பாக கொண்டு போய் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது எனக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு எப்போ வேணும்னு. நீ ஏன் குழந்தை மாதிரி கார் ஓட்டிகிட்டு இருக்க? உனக்கு நான் சொல்கிறது புரியுதா சார்? இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வயசாயிடுச்சு கல்யாணம் பண்ணோம் குழந்தை பெற்றுக்கணும், அவள் தான். அதை விட நிறையா இருக்குது சார். லைஃப் அதை விட நிறையா இருக்கு. நீங்கள் அதை தூக்கி விட கற்றுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ராமன் சொல்லுங்க. உங்களை இது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, யாராவது ஒன்று பேசிட்டாங்கன்னா ஐயோ ஆமாம்ல என்ன ஆயிடுச்சு, இந்த தடை இருக்குல்ல, இது இருக்குல்ல, அது இருந்தா இப்போ என்னன்ற நான் இருந்தா 90 வயசுல சாரா பாட்டிக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னா எனக்கு எப்போ வச்சிருக்கிறாரோ அது அப்போ கிடைக்கும். என் டெஸ்டினியில் அவர் எப்போ கொண்டு போய் நிறுத்தணும்னு நினைக்கிறாரோ அப்போ அவர் நிறுத்துவாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ தயவு செய்து அந்த ஒரு ட்ராமாக்குள்ள மாட்டிக்காதீங்க. நான் ரெண்டுமே சொல்கிறேன், ட்ராமாக்குள்ளேயும் மாட்டிக்காதீங்க, ட்ராமாக்குள்ளேயும் மாட்டிக்காதீங்க. இப்போ போகிறீங்களா, வேணும்னே வரும், என்னம்மா இப்படியா பிசாசே, வெளியே சொல்லாது, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி தான் ஆகணும். அது பேதுருவாவே இருந்தாலும் ஓகே. என்ன பாலு சொல்ல கற்றுக்கோங்க. என்னை உருவாக்குனவருக்கு என்னை எப்படி வழி நடத்தணும்னு தெரியும். ஆக்சுவலாக நான் அதை டிக்ளேர் பண்ண நான் முடிச்சிட்டேன். ஆண்டவர் லாஸ்ட் வீக் என்ன யாராவது ஒரு பாஸ்டர் கிட்ட நீயும் உன் சர்ச்சோ சப்மிட் ஆகுன்னு சொன்னான். என்னது சப்மிட் ஆகு, ஒரு ரெவரன்ஸ் கீழே நீ சப்மிட் ஆகு அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு சப்மிட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. ஆக்சுவலி நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஆக்சுவலாக இருக்குல்ல, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்படிங்களா, சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட். நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து அது பயங்கரமாகி சப்மிட்ன உடனே அது பார்த்தல பைபிளில் போட்டிருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு கிளைமேக்ஸ். எனக்கு அந்த தாட்லேயே சப்மிட், ஆண்டவரே என்ன ஒரு இண்டிபெண்ட்டாக வச்சுருக்கிறீங்க, என்னோட இது வேற, நான் எப்படி போய் சப்மிட் பண்ணுறது? அப்புறம் அவனுங்க உள்ள ஆதிக்கம். அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது கன்வே ஆகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், சப்மிஷன் இஸ் நாட் டம்பிங் அதர்ஸ், it is holding others to move them forward. நான் சொல்றது புரியுதா? சப்மிஷன், நான் இப்போ ஒருத்தர் கீழே சப்மிட் ஆகுறேன்னா அவங்க என்ன நல்ல ஆட்களாக இருந்தா, அதையும் சொல்லிடுறேன், நல்ல ஆட்களாக இருந்தால் நீங்கள் சப்மிட் ஆகுறீங்கன்னா அவங்க உங்களை டம்ப் பண்ண மாட்டாங்க, உங்கள் கையை பிடிச்சி நீ முன்னாடி ஓடுடான்னு உங்களை ஓட விடுவாங்க. அதுதான் சப்மிஷன். ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறாரு, நம்மளை கிரைஸ்ட் என்ன பண்ணுறாரு, நம்ம அவருக்கு சப்மிட் ஆகிருக்கோம்ல, ஆமாவா இல்லையா? நம்ம ஆண்டவர் கீழ்பட்டு இருக்கோமா இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை நீ வளர்றியா, நேற்று மலையில் பெஞ்ச முளைச்ச காலம் இப்போ துள்ளிட்டு சொல்கிறாரா? கிடையாது. அவர் நம்ம வளர 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 அவர் சந்தோஷம் குளிர்ந்துக்கிட்டே இருக்குது அவருக்கு. இதுதான் ஹஸ்பண்ட்ஸ்க்கு தேவை. Husbands, love your wife as Christ loves you. Sorry, Christ loves the church. எல்லாம் எழுமினிக்கலாம், எல்லாம் எழுமினி எழுங்க. ப்ளீஸ், நான் திருப்பி கேட்குறேன், ஒரு அவங்க மனுஷங்கன்றத கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கங்க. ஆண்களுக்கு சொல்கிறேன், கேட்குதா?
இதுக்கு மட்டும் அமைதியாக இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனைவியும் இவ ஒரு மனுஷி, இவளுக்கும் ஆசைகள் இருக்குது, இவளுக்கும் லைஃப், இவளுக்கும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கனம் பண்ண கற்றுக்கோங்க. நான் ஒரு 2 days முன்னாடி ஆல்வின்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், மச்சான் ஆண்டவர் இதை பேச சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நீ விடுதலையாக்கப்பட்டா. எனக்கு அந்த விடுதலையாக்கப்பட்டான்ற வார்த்தை ஓகே, ஆனால் எனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியல. சரியா? ஆண்டவர் எப்படிலாம் நடத்துகிறாருன்னு சொல்கிறேன். நேற்று ஈவினிங் நான் வில்லிவாக்கத்துக்கு ப்ரேயருக்கு போயிட்டுருக்கேன். அப்போது மரியே வாழ்க, சீக்கிரமாக அந்த ஒரு மெசேஜ் எடுக்கிறேன். சரியா? மரியே வாழ்க ஞாபகப்படுத்துங்க எனக்கு. அப்புறம் அந்த இடம் மட்டும் பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம். மராரிக்குளம், கேரளா மராரிக்குளம்லேருந்து ஒரு கால் ஒன்று வருது எனக்கு. மலையாளம் தமிழ் கலந்து பேசினாங்க ஒரு லேடி. ஆனால் நான் ரீல்ஸ் இது பண்ணிருக்கும் போது உங்கள் வீடியோ பார்த்தேன். எனக்கு தெரியல, உங்ககிட்ட பேசினா ஏதோ நடக்கும்னு மட்டும் தெரிஞ்சுது, அதனால் கால் பண்ணேன். சொல்லுமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு புரியல ஏன்னா அழுகுறாங்க, இது பண்ணுறாங்க, புரியல. அப்புறம் என் எம்சிசியில் என் கூட படித்த பால்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவனுக்கு கால் பண்ணி மச்சான் இந்த இது இருக்குது எனக்கு தெரில, அவன் கேரளா, எனக்கு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொன்னால், எனக்கு அதை கேட்டுட்டு என்னால் வண்டி ஓட்டவே முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, ஆனால் 19 இயர்ஸில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க வீட்டில். 19 வயசு, 18-19 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் அப்போ தான் காலேஜ் என்ட்ரு ஆகிறேன்னு எல்லாம் வீட்டோட வந்து சொல்லும் போது, நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இவளை படிக்க வைக்கிறேன், இவளோட இது எதுவோ நான் அதை கொண்டு போகிறேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே அவன் அப்படியே டோட்டலாக மாறி காசுலாம் கொடுக்குறான், வேலைக்கு போகிறான், வரான், எல்லாமே பண்ணுறானே. ஆனால் எதுவுமே இல்லை. 19 years, now she is 25, going to be 25. 3 children. மூணாவது இருக்கிற குழந்தை இட்ஸ் லைக் பேபின்னு நினைக்கிறேன், கை குழந்தை மாதிரி. இப்போ ஷி கேரிஸ். அவன் சொல்லிட்டு அழுகுறா, ஆனால் மிஷின் மாதிரி இருக்கு. எனக்கு நான் வாழ்கிறேன்னா எனக்கு லைஃப் இருக்கானே எனக்கு தெரில. இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. பட் எனக்கு அதை கேட்கும் போது அவள் அழுத சத்தம் எனக்கு இன்னும் என் காதில் இதாகிட்டே இருக்கு. மிஷின் மாதிரி இருக்கு. எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னால் அவன் அந்த வில்லேஜில் வந்து கொஞ்சம் பெரிய தலைமை, அந்த மாதிரி. நாங்கள் எதுவும் பேச முடியாதுப்பான்னு சொல்கிறாங்க. ஐ ஹவ் லாஸ்ட் எவ்ரிதிங்ண்ணே. எனக்கு செத்துடலாம் போல இருக்குது. குழந்தைங்க தான் பாக்கி. இன்றைக்கி ஈவினிங் இதுக்கப்புறம் வேணாண்டா அப்படின்ற முடிவில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்தீங்க. அப்போ எனக்கு தெரில, என்கிட்ட ஏம்மா சொல்கிறேன், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி எனக்கு தெரிலண்ணே. உங்ககிட்ட சொன்னால் ஏதோ ஒன்று நடக்கும்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தெரில. எனக்கு அதை இதே பண்ண முடியல. அவங்க சொல்கிறாங்க, செகண்ட் பேபி வரும்போது டாக்டர் சொன்னாங்களாம், யூ ஆர் நாட் இன் த ரைட் பிளேஸ் டு கேரி திஸ். அவன் ஒத்துக்கவே இல்லையா. ஹீ இஸ் கிறிஸ்டியன் ஆக்சுவலி. ஒத்துக்கவே இல்லையா. கேட்டால் பிள்ளைகள் கத்தரால் வரும். கத்தரால் வர சுதந்திரம் தான், அதுக்கு அறிவுன்னு ஆண்டவர் ஒன்று. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ask them, they are the in charge for their bodies. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு அப்புறம் ஒரு குழந்தை கன்சீவாக இருக்கா. எங்கள் அப்பா கிட்ட அப்போவே சொல்லியிருக்கிறாங்க. இவர் அதே டைலாக், இவர் 5 ப்ராஃபட்ஸ் மாதிரி 5 ஊழியங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறப்பல, பட் ஆண்டவர் 4 போதும்டா அப்படின்ட்டார். சி ஜோக்காக இருக்குது. பட் நான் ஏன் சொல்கிறேன்னா, they know what they are going through, they know their paths, they know their visions. எங்கள் அம்மா அப்பா சொல்லிடுறாங்க, this is not gonna ஒர்க் ஆகலை சார். இதை பொண்ணு அழுகுது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு அதை யோசித்து பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். குழந்தை கையில் இருக்குது, செகண்ட் கன்சீவ்.
டாக்டர்ஸ் வேணான்றாங்க. அது அது லிட்ரலாக எப்படி தெரியுமா அழுகுது? இந்த சத்தத்தில் ஒரு பொண்ணு அழுதுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எனக்கு அது பேசுறதும் புரியல. எனக்கு அப்படியே நடுங்கிச்சு ஒரு மாதிரி. எனக்கு ஒரு 10 minutes டைம் கொடு, நான் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. திருப்பி அவங்ககிட்டே ஃபோன் அடித்து, மச்சான் இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவன் கொஞ்சம் லீகலாக ஒரு சில அட்வைஸ் கொடுத்தான். எனக்கு ஆள் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லு அப்படின்ட்டு. நாங்கள் ப்ரேயர் போயிட்டோம். ப்ரேயர் முடிஞ்சது. ப்ரேயரில் சாப்பிட்டுட்ருக்கேன். திருப்பி கால் பண்ணான். உனக்கு நேசன்னு ஒருத்தர் கால் அடிப்பார், நீ பேசு அப்படின்ட்டு வச்சுட்டு கரெக்டாக நானும் சாமும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஒரு கால் வருது, நேசன் சொல்லிட்டு. 9:30 இருக்கு மேடம். கால் வருது. சேட்டா நேசன் ஸ்பீக்கிங் இயர் அப்படின்றாரு. சார் சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி பேசுகிறேன். உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு உங்கள் ஃப்ரெண்டை, அப்படி இப்படிலாம் நிறையா பேசிட்டு. இஸ் த ஹைஜி ஆஃப் ட்ரிவேண்ட்ரம். நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள். அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு அந்த பொண்ணு அழுகிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. நான் ஒருத்தர் என்கிட்ட வந்து சும்மா அப்படி கண்ணடி விட்டாங்கன்னா முடிஞ்சது என் கதை. நான் அவ்வளோ வீக்கு. என் காலிங்க அது. சரியா, அவங்க எல்லாரையும் அப்படி இருக்கணும்னு சொல்ல என் காலிங்க. எனக்கு தெரில சார், என் தங்கச்சி அழுகுற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் சொன்னார், ஜஸ்ட் கிவ் மீ 10 minutes, ஐ வில் கால் யூ பேக். அப்போ நான் சொன்னேன், ப்ளீஸ் கன்சிடர் திஸ், ஷீ இஸ் மை சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அவள் ஏன் மோலானோ, ஐ வில் டேக் கேர். எப்படி? அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் திருப்பி கால் அடிக்கிறார். சார் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவனை எங்கள் கஸ்டடியில் கொடுக்க சொல்லுங்கள் அந்த பொண்ணை. எப்படி? அப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். நீ அண்ணனை நம்புறியா? நம்புகிறேண்ணா. இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு எத்தனை மணிக்கு அவன் வீட்டுக்கு வருவான்னு சொல்லு. எத்தனை மணிக்கு வருவானா? அவன் வந்த உடனே எனக்கு கால் அடி. சரி, நாளைக்கு காலைல 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான். காலைல ஸ்டார் 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டான். என்ன நடந்ததுலாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, மனுஷனாக இருக்க கற்றுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறாரு. ஆண்டவர் அதுவும் கிறிஸ்டியனில் இருக்கிறவங்க மீன்ஸ் இன் கிரைஸ்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னொருத்தரை மதிக்கிறது தான் பெரிய மினிஸ்ட்ரி. இன்னொருத்தரை கனம் பண்ணுறது தான் பெரிய மினிஸ்ட்ரி. ஸ்டார்டட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. நீ ஊரை மதித்து ஒரு பிரோஜனம் கிடையாது. குடும்பத்திலேருந்து மதிக்க ஆரம்பி ஃபர்ஸ்ட். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். விமென்ஸ், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2 கையை உயர்ச்சி, 2 கையை உயர்ச்சி. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையா, புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தேவன் இயேசு பரன். சொல்லுங்க. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையா, மாற்றுபவர், விடுதலை தேவன். மறுபடியும் நெறிந்த நாணலை, நெறிந்த நாணலை மங்கி எரியும் திரியை அணையாதவர். Women, you are so valuable. நீங்கள் விலை மதிக்க முடியாதவர். களிப்பாய் மாற்றியவர், விடுதலை தேவன் இயேசு. 2 கையை உயர்த்தி, நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப
சொல்லுங்கள், ஆனந்தமே ஆனந்தம் நீ எனக்கு. சூரை செடியின் கீழிலும் சூரை செடியின் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் நாளங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. என்ன ஒன்று சொல்றேன், ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் பெனிஃபிஷியலா என்ன தெரியுமா? He never allowed anyone அவர்கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லா, அவர்கிட்ட உரிமையா அவர் பக்கத்தில் சேர்றதுக்கு வேற யாரையுமே அலோவ் பண்ணல. வேற யாரையுமே அலோவ் பண்ணல. No one grabbed the healing. அவர்கிட்ட இருந்தவங்க எல்லாரும் அப்படியே ஹீலிங் வாங்கிட்டனால கிடையவே கிடையாது சார். The one woman. அவர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு? அவர் நான் இப்படி விசுவாசிக்கிறேன், அவருக்கு அங்க பார்த்த எல்லா ஸ்திரீகளிலும் அவருடைய மனவாட்டியாகிய சபையை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க அவர் கூட சுத்தின ஆட்கள் எல்லாம் பாருங்களேன். மேரி மேக்டலன், த வர்ஸ்ட் கேஸ். அடுத்து சூசன்னா, வர்ஸ்ட் கேஸ். ஜோவானா, வர்ஸ்ட் கேஸ். எல்லாமே வர்ஸ்ட் கேஸ். ஆனா இவருக்கு என்ன தெரியுமா? they are the pillars of ministry. வசனம் சொல்லுது இவங்க எல்லாம் அவருக்கு எதுல தாங்கினாங்களா? எதுல தாங்கினாங்க? தங்களுடைய செல்வங்களினாலே. பாஸ்டர் நாங்க ஸ்பான்சர்ன்ற மாதிரி இயேசுக்கே அன்னைக்கு கூட இருந்த யாரு சார்? வாயை திறந்து சொல்லுங்க சார். வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு ஃபினான்சியர்ஸ் யாரு? கண்ணா, நெவர் அண்டர் எஸ்டிமேட் விமென்ஸ். திருப்பி அதான் சொல்றேன், நீங்க அவங்களோட பலவீனத்தை நீங்க யூஸ் பண்ணிக்க நினைச்சீங்கன்னா you are out. ஆனா ஆண்டவர் உங்க கூட அவங்கள வச்சதுக்கான ரீசனை நீங்க மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா you will be in next level. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். நான் இன்னைக்கு திருப்பி ஆண்டவர் சொல்றத சொல்றேன். நீங்க லேசுப்பட்ட ஆள் கிடையாது சார். விமென்ஸ், நீங்க லேசுப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க நினைச்சீங்கன்னா மொத்த பிளெஸிங்ஸுமே நீங்க உங்க கணவனுக்கு அள்ளி தர முடியும், உங்க பிள்ளைக்கு அள்ளி தர முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பருக்க சோறு கூட வராத அளவுக்கு நிக்க வைக்க முடியும். நான் இதை ட்ரிகர் பண்றதுக்காக சொல்ல, கிங்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ கண்ண மூடி உலகத்தோட சத்தத்தை கேட்காதீங்க. இது அதுன்னு உங்களை உலகம் எந்த தரத்தில் வைக்குதோ, டோன்ட் அக்செப்ட் இட். எவன் என்ன சொன்னாலும் திருப்பி வந்து என் மணவாளன் என்னை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்க கற்றுக்கோங்க. உங்களை ஏதோ ஒரு எமோஷனில், ஏதோ ஒரு பாண்டில், ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை வைக்கிறாங்கன்னா அதிலிருந்து வெளியே வருவதற்கான பிரயாசத்தை ஜெபத்தில் எடுங்க. God will work for you. ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார். செகண்ட் ஸ்டான்ஸ்.
பாலைவன வாழ்க்கை அழுகுரல் கேட்டவர் என் தாகம் தீர்க்க வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் பிள்ளையின் அழுகுரல் கேட்டவர் என் தாகம் வல்லவ. கையை உயர்த்தி நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேலைகள் ஆளியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் சூரை செடியின் கீழிலும் தேற்றுமே நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேலைகள் எல்லாம் அப்படியே கண்களை மூடி வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. ரக்காலாரி அந்தலாரே நீரன் சொந்தம் நீரன் சொந்தம் நீரன் ரஷல்லரா பாலாரி அந்தலாரே ரக்கலரா பாலாரி அந்தலாரே ரகடடா லரபா ரியாந்தலாரே. உங்க உடைவுகளை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய உடைவுகளை சொல்ல முடியாத குமுறல்களை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யார்கிட்டயும் ஓப்பன் அப் பண்ண முடியாத காரியங்களை என் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையில நேச மணவாளனாய் ஒருவர் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நீங்க என்ன சூழ்நிலையில போய் கொண்டிருந்தாலும் எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் யார் உங்களை வேல்யூ பண்ணாலும் வேல்யூ பண்ணாம போனாலும் யார் உங்களை ஏளனமா பார்த்தாலும் உங்களை கனமா பார்த்தாலும் என் ஆண்டவர் உங்களை கையில் எடுத்து சொல்றார், நீ என்னுடையவள். You are very precious to me. நீ என்னாலே உருவாக்கப்பட்டவள், ஒரு பர்பஸோட உருவாக்கப்பட்டவள், ஒரு தரிசனத்தோட உருவாக்கப்பட்டவள். நீ ஏனோ தானோன்னு வந்தவளாம் கிடையாது. I call you by purpose. I call you by name. நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சேன். நீ தாயின் கற்பத்திலே உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த உலகம் உன்னை எப்படி பார்த்ததுன்னு தெரியல. நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. பட் the whole heaven treated you as the queen. உன்னை ராணியா ரஷல் ரக்க ரியாந்தலா ரபாஷலதலரே ரக்கந்தலா ரபலரியாந்தலரே ரியாந்தலா ரபாஷலதலரே. ஒரு தேவனுடைய பிரசன்னம், ஒரு கம்ஃபர்ட்டிங் ஸ்பிரிட். ரியாந்தலா ரபாஷலதலரே. என் ஆளின் ஆழங்களில் அஞ்சிடே நஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு. ரஷல்லரபா ரக்கந்தலரபா ரியாந்தலரே ரஷல்லரபா ரியாந்தலரே. You're very valuable. Rakandala rabashaladala. Rakandala rabariandala. நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடையவன். Rakandala rashaladala.
உன்னை அலங்காரமான கிரீடமாய், உன்னை அலங்காரமான கிரீடமாய் அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால் அலைகள் அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் அலைகள் பட ஒரு வேவரிங் போட் மாதிரி ஒரு அளக்களிச்சலோட if you are striving in your life கர்த்தரே கர்த்தரே என்னை தூக்கினா கடல் மேல் என் கர்த்தர் இந்த காலங்களை கைப்பிடித்து தூக்குகிறார். அவர் நொறுகுண்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. No more tears, no more tears. இனி நீ அழுது கொண்டுறாய், இனி நீ அழுது கொண்டுறாய். உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். இனி நீ அழுது கொண்டுறாய். ரகாந்தலா ரபா ஷலந்தலாரே ரகாந்தலா ரபாரியாந்தலாரே ரிஷாலந்தலா ரபாரியாந்தலாரே அஞ்சிடே அஞ்சிடே ரஷலரே ரகாந்தலா ரபாரா ஷலந்தலாரே. You are valued, you are valued. விலையேற பெற்றவர், நீ விலையேற பெற்றவர். You are not unworthy, you are not unworthy. நான் உன்னை சுமந்தேன், நான் உன்னை தப்பு விட்டேன், நான் உன்னை தூக்கி வந்திருக்கிறேன். இனிமேலும் உன்னை வழி நடத்த, இனிமேலும் உன்னை தூக்கி சுமக்க, இனிமேலும் உன்னை பாதுகாக்க நான் வல்லமையுள்ளவராயிருக்கிறேன். ஒரு தெய்வீக பலன், ஒரு தெய்வீக பலன். ஓ அஞ்சிடே ரகாந்தலரா பஷ்யலந்தலரே ரஷலரந்தலரா பரியந்தலரே அஞ்சிடே அஞ்சிடே ரகலரா ஷலந்தலரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா எதிர்மறையாக இருக்கிற காரியங்களை நான் கேன்சல் பண்ணி இயேசுவின் நாமத்தில் ஒரு சமாதானத்தை, ஒரு தெய்வீக சமாதானத்தை நான் டிக்ளேர் பண்றேன், நான் டிக்ளேர் பண்றேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ரஷலரா பலரியாந்தரே ரகந்தலரா பரியந்தலரே ஷவலரியாந்தலரே ரகடலரியாந்தலரா பஷ்யலந்தலரா பலரியாந்தலரே ரகலந்தலரா பரியந்தலரே ரிகந்தலரா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, ஏன் என்ற கேள்வியெல்லாம் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாக கையை உயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால்